எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்திய லெவலில் எல்லாருக்குமே இன்றைக்கி பாலியல் வன்கொடுமை நிறைய நடக்குது. அதனால் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் பாரு இந்த மாதிரி நேன் செக்கு, இந்த நேன் செக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேக்லேயே வந்து லேடிஸாகட்டும் குழந்தைங்களாகட்டும் பேக்கில் வச்சு பயன்படுத்தலாம். ஒரு பெரிய விஷயம். தற்காப்பு கலைன்றது வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து பெருசாக வந்து ஒரு உருவில்லாத ஒன்று. நம்மக்கிட்ட தற்காப்பு நம்ம கராத்தே தெரியும், இல்லை வந்து நேன்செக் ப்ராக்டிஸ் தெரியும் அப்படின்றது வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ எவ்வளோ பாலியல் வன்கொடுமை நிறைய நடக்குது. இந்தியா மட்டும் இல்லை, தமிழ்நாடு எல்லா இடத்துலையும். தற்காப்பு கலைன்றது எம்டி ஹேண்டுன்னு சொல்லுவாங்க. எம்டி ஹேண்டுன்னா எதுவுமே இல்லை, நம்ம உடம்புல கருத்தான் இந்த ஸ்பீடு பவரு. இப்போ என்ன சொல்கிறது, நம்மளோட புத்திசாலித்தனம். ஒரு இடத்துல நம்ம வந்து ஒரு இடத்துல மாட்டிக்கணும், இந்த அளவுக்கு ஒரு பேக்கில் வச்சுருந்தால் போதும். உங்களோட என்ன சொல்கிறது, ஹேண்ட்பேக் இருக்குல்ல, ஹேண்ட்பேகு ப்ளஸ் ஸ்கூல் பேகு, இது மாதிரி இதை யூஸ் பண்ணலாம். இது ஒன்றும் பெருசாக இல்லை, மடித்து வச்சுக்கலாம். இது இவ்வளோ லென்த் இருக்கும், பட் ஹோல்ட் பண்ணி வச்சா இவ்வளோ தான் வரும். இது ஒன்றும் இல்லை, அழகாக வரும். ஒன் பேசிக், இந்த மாதிரி பேசிக் 1 2 3 இப்படி வரும். ஓகே, இங்கேருந்து ஒரே அடி ஆப்போனண்ட்டுக்கு காலி ஆயிரும். அவ்வளோதான், சேம் அதே மாதிரி தான். 1 ஆப்போனண்ட்டு காலி ஆயிரும். புரிஞ்சியா? இது ரொம்ப ஈஸி. இந்த வெப்பன் ஒவ்வொரு ஸ்கூல் குழந்தைங்கிட்டும் வாங்கி கொடுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா கேர்ள்ஸுக்கு வந்து தன்னை தற்காத்துக்கோசரம் இதில் அடித்து எதனா ஆனாலும் போலீஸ் கண்டிப்பாக வந்து பெருசாக கேஸ் எடுத்துக்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் தைரியமாக இதை வாங்கி யூஸ் பண்ணலாம். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நல்ல கராத்தே மாஸ்டர் கிடைச்சா வந்து இதை வாங்கி அவங்ககிட்ட எனக்கு நேன்செக் பட்டு ப்ராக்டிஸ் கொடுங்கன்ட்டு எல்லா லேடிஸும் தயவுசெய்து இதை ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப நல்லது. ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் இது முக்கியம். ஒவ்வொரு பெண் குழந்தைக்கும் இதை வாங்கி பேக்கில் வச்சுக்கலாம். நீங்கள் எமர்ஜென்சின்றப்போ இது மட்டும் கிடையாது, அட்லீஸ்ட் அவங்ககிட்ட இருக்குது இல்லைங்களா, அது என்ன சொல்கிறது, அந்த நிறைய இருக்குது. பெண்ணு கூட ஒரு ஆயுதம் தான், எடுத்து கண்ணில் குத்தலாம். ஆனால் குழந்தைங்களுக்கு நீங்கள் தைரியத்தை சொல்லிக் கொடுங்க. தயவு செய்து வந்து இங்கே எந்த சூழ்நிலையும் பயராதிங்க. அந்த இடத்த தற்காப்பு என்ன பண்ணுறது, பயத்தில் தான் குழந்தைங்க வந்து ரொம்ப ஏமாந்துறாங்க. ஒரே ஒரு அடி, இந்த நேன்சா கட்டம் இல்லை ஒரு பேனா கட்டில் ஒரு குச்சி கட்டில் ஒரு கல் இருக்கட்டும், எதை எடுத்து கண்ணுக்கு நேரம் எல்லாம் வீக் பாயிண்ட் தானே. கண்ணுக்கிட்ட குத்தலாம், இல்லைங்க செஸ்ட்டில் குத்தலாம், இல்லைங்க கழுத்தில் குத்தலாம். எங்கே குத்தினாலும் மைக் வரும். இங்கே பேக் சைடு குத்தலாம். ட்ரை பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் எல்லாருக்கும் தற்காப்பு கண்டிப்பாக வேணும். எனக்கு இது ஃபஸ்ட் டைம் வீடியோ எடுக்கிறதுனால என்ன பேசுகிறதுன்னு தெரியல. ஆனால் இது நேன்செக் ப்ராக்டிஸு எல்லா பெண் குழந்தைங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லது. ஓகே, போஸ்.